சில செய்திகளுக்கு ஃபயர் இருக்கும், சில செய்திகள் ஃபயராக மாறும், சில செய்திகள் நமத்து போகும். கூட்டணி செய்தி அப்படிங்கிறது இப்போ அரசியல் களத்தில் நமத்து போன ஒரு செய்தியாக இருக்குது. ஆனால் இன்னும் 6 மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க, கூட்டணி செய்திகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு செய்தியாக இருக்க போகுது. அடி இப்படின்னு சொல்லி அந்த கட்சியா இந்த கட்சியா, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா அப்படின்னு சொல்லி தமிழக மீடியாக்கள், பல மீடியாக்கள் இதை பற்றி மட்டுமே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதற்கான அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரியுது. சரி, இப்போ தெரிந்த அறிகுறிகளில் 3 கூட்டணியை பற்றி இப்போ நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கூட்டணி, சில கூட்டணிகள் உடைந்து விட்டது, சில கூட்டணிகள் உறுதியாகிவிட்டது. என்னென்ன நடந்திருக்கு, இப்போ அதிமுக அவங்கள சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்களே, இது வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஆழமான அரசியல் சதுரங்கம். கூட்டணி, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லைப்பா, தாவேக்கா அறிவிப்பு. நாங்கள் என்ன உங்கள் கூட்டணிக்காப்பா அடைஞ்சிட்டு இருக்கோம், அதிமுக பதிலடி. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லைப்பா, பாஜக அறிவிப்பு. நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம், அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார். எங்களுக்கும் அவங்களுக்கும் கூட்டணி இல்லைப்பா, சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய தாவேக்காவுக்கு அறிவிப்பு. எங்களுக்கும் அவங்களுக்கும் கூட்டணி இல்லை. என்னப்பா அப்போ இந்த கூட்டணிலாம் இல்லையான்னு கேட்டால் இந்த கூட்டணிலாம் இல்லை. அப்போ எந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் விசிகா திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி தான், 2026 இதே கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கூட்டணி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கே தவிர மீதம் இருக்கும் கூட்டணி எல்லாமே உடைந்து விட்டது, இல்லை உருவாகாமலே போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் கணித்தார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய மாநாடு, அதில் சீமான் அவர்களுக்கு எதிராக விஜய் பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே சலசலப்பு வருது. திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியை முறித்து விட்டார்கள். இப்போ அது பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, புகைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கூட சீமான் அவர்கள்ட்ட விஜய் அவர்களுடைய கூட்டணியை பற்றிலாம் பேசும்போது அந்த காமெடிக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததா இதை விஜய் அவர்கள் ஏதாவது பெருசாக பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் வெளிவரவில்லை. அடுத்ததா உருவான ஒரு சலசலப்பை வேணா இப்போ யார் பேசியிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பேசியிருக்கிறது. அது வேற ஒன்றும் இல்லை, அதிமுக தாவேகா அப்படின்னு சொல்கிற 2 கட்சிகள் கூட்டணி வைக்க போகிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்கும்போதே புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி கூட இணைவதற்கு அதிமுக சரியாக இருக்கும். ஏன்னா திமுகவையும் பாஜகவையும் தான் விமர்சித்தார், அதிமுகவை விமர்சிக்கவில்லை. அப்போ எங்களுடைய கட்சியினுடைய நேர்த்தியை தான் அது காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அந்த கருத்துக்கள் பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு அதிமுக பக்கம் இருந்து கிடைத்தது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா தாவேகாவின் சார்பாக ஒரு அறிக்கை அப்படிங்கிறத சமர்ப்பிக்கிறாங்க. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி அப்படிங்கிறத ஊடகத்தில் நாங்கள் பார்க்க முடியுது. அப்படி ஒரு கூட்டணிக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யவே இல்லை. அப்படி ஒரு கூட்டணி உருவாகுவது அப்படிங்கிறது வெறும் கற்பனையான செய்தி தான். இந்த செய்திக்கும் தாவேகாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு எகைன் மறுபடியும் அதிமுக போய் கேட்குறாங்க, என்னப்பா உங்ககிட்ட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் யார் கூட்டணியில் இருக்க வேண்டிய தேவையில்லை, எங்கள் கூட்டணியில் தான் எல்லாரும் வரப்போகிறாங்க, வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் அண்ட் சீ சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதிமுகவினுடைய படைபலம், அதிமுகவினுடைய ஓட் பேங்கிங், இது எல்லாமே இப்போ கொஞ்சம் சலசலப்புடன் தான் இருந்துட்டு இருக்கு. இதை நான் சொல்லலை, இப்போ அதிமுகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கள ஆய்வு அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு 11 நபர்கள் அடங்கிய குழு பல மாவட்டம் தோறும் இந்த கள ஆய்வு அப்படிங்கிறதுக்கான இந்த மீட்டிங்கை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களிடம் பேசி அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத டிசம்பர் 7ஆம் தேதிக்குள் முடிக்கிறது மாதிரியான ஒரு திட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதிமுக. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, இப்போ மக்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள், அவ்வளோதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது அதிமுக மட்டும் இனி செய்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. திமுகவும் இதே மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல மீட்டிங்கை போடுவாங்க. மக்களை தெரிந்து கொள்வதற்கும் மக்களுடன் மக்களாக இருப்பதற்கும் பல முயற்சிகள் எடுப்பாங்க. இவ்வளோ நாள் நிறைவேற்றாத பல வாக்குறுதிகள் திடீர்னு நிறைவேற்றப்படும். அதுக்கு உதாரணத்தை சொல்லிட்டா, இது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் கிடையாது, அமெரிக்க அரசியலே இப்படித்தான். ஜோ பைடன் அவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த அதிபராக பதவியேற்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இந்த ஜோ பைடன் அவர்களுக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு 40 நாட்கள் இருக்கு. உடனே ஜோ பைடன் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, இதுவரையிலும் உக்ரைனுக்கு கொடுக்காத அனுமதியை அவர் இறங்கி போற அந்த 40 நாட்களுக்கு முன்னாடி கொடுக்கிறார். இதனால ஜோ பைடன் அவர்கள் பிரச்சனையை சந்திக்க போறாரான்னு கேட்டா கிடையாது. இனி வரக்கூடிய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு போயிடுவார். இதே மாதிரியான ஒரு அரசியலை நீங்க தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம்.
அவ்வளோ நாள் நம்ம கூப்பாடு போட்டு கேட்டிருப்போம், சார் நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுத்தீங்களே சார், அது என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி மக்கள் போராடுவாங்க, அந்த பக்கமாக இருந்த நிறைய பேர் தீக்குளிப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அதுவரையிலும் அசையாத அரசியல்வாதிகள் எலெக்ஷன் டேட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சடான்னு வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவார்கள். இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்களா, 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஓய்வூதிய திட்டமா இந்த அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் 1000 ரூபா கிடைக்காத மனிதர்கள் எல்லாருக்கும் 1000 ரூபா அப்படின்னு. இது எல்லாமே நடக்கும். நான் வந்து இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லலை, பட் ரொம்ப பெரிய அளவில் ஆஃபர், ஆடி மாத ஆஃபர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிக் பில்லியன் டே அப்படிங்கிற மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே அரசியல்வாதிகளால் எப்போது கொடுக்கப்படும் என்று கேட்டால் அடுத்த தேர்தல் வரக்கூடிய அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அப்போ 6 மாதங்கள் வரை இவங்க என்ன செய்வாங்க, மக்களுடன் மக்களாக இருக்க விரும்புவார்கள். அதிமுக இப்போ அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது ஓகே தான். நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி இது எல்லாமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தாவேகா, தமிழக வெற்றி கழகம் இதை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் விஜய் அவர்கள் அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்ற மாதிரியான செய்திகள் அடிபடுகின்றன. முக்கியமான ஒரு என்ட்ரி இருக்கே, அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரி. லண்டன்லேருந்து வந்த பிறகு அவரும் கிராமப்புறத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் மக்களுக்கான புதிய ஒரு பாதை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வதற்கான ஒரு பாதையாக இது உருவாகும். ஸோ ஒரு குழு அமைக்கப்பட்டது அதிமுகவின் சார்பாக. அதில் 11 நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த வகையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலருமான KP முனுசாமி தலைமையில் அரியலூர் மாவட்டத்தில் கள ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ இந்த கள ஆய்வு கூட்டத்தில் KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதிமுகக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற எலெக்ஷன். கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சார். எஸ், வேறு எந்த கட்சிக்கும் இது வாழ்வா சாவா அப்படிங்கிற எலெக்ஷனே கிடையாது. ஈவன் அது திமுகக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை, பாஜகவுக்கு இல்லை, புதுசாக வந்திருக்க தாவேகாக்கு இல்லை, விசிகாக்கு இல்லை, பாமகக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, தேமுதிகக்கு இல்லை, யாருக்குமே கிடையாது. ஆனால் இது அதிமுகக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்கலைன்னா, அதிமுகவினுடைய ஓட் பேங்கிங் அதிமுக பறி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அதிமுக அப்படிங்கிற கட்சி சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் வேறு கட்சியை நாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவில் ஏற்பட்ட விரிசல் அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்பவே அதிமுகவில் சில தலைவர்கள் உள்ளே சேர்க்கப்படுகிறார்கள், அவங்களாம் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கிடையே ஒற்றுமை கிடையாது, அதனால தான் போன எலெக்ஷன்ல நம்ம தோற்றோம். இந்த முறை அதிமுகவுக்கு ஒற்றுமையாக நாம் இருந்து போராட வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் அவங்களுடைய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ KP முனுசாமி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத இங்கே அழுத்தம் திருத்தமாக நீங்கள் TP ட்ரூப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. பட் இருந்தால் தான் அடுத்த எலெக்ஷன் அவங்களால ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருப்பதனால அவங்க அப்படி வருவாங்க. அடுத்ததாக இன்னொரு செய்தி இருக்கு, கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது இது அரியலூரில் நடந்துச்சா, திருச்சியில் இதே மாதிரி அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இதுக்கு தலைமையாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் அடுத்ததாக தங்கமணி அவர்களும் தலைமை ஏற்கிறார்கள். அப்போ இந்த 2 பேரும் தலைமை ஏற்கக்கூடிய கள ஆய்வு அந்த கூட்டம் நடைபெறும் போது செம்மையான சில விஷயங்களை சொல்கிறாங்க. எப்பா நீங்கள் 2 பேரும் போய் எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டணிக்காரங்க எதுவுமே வரமாட்டுக்காங்கப்பா, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசிடுங்க, யார் மேலேயாவது கோபப்பட்டுறீங்க, அதனால் நிறைய பேர் கோபம் அடைந்து நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற தகவலை எடப்பாடி அவர்கள் இவர்களிடம் சொன்னதாகவும், அதை சிலாகித்து நாங்கள் பேசவே மாட்டோம், எந்த நிருபர்களும் எங்கள்கிட்ட இனிமேல் பேட்டியே வாங்க முடியாது, இப்போ கூட மைக்கை நீட்டுறாங்க, ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயானி, ஆனால் நாங்கள் வளைஞ்சு கொடுப்போமா, நாங்கள் அப்படி பேட்டி கொடுத்துருவோமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவாரே அப்படின்னு சொல்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இப்படி சொல்லும்போது அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணியை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஆனால் கூட்டணி அப்படி சாதாரண விஷயமா, இப்போலாம் கூட்டணிக்கு வர்றவங்க என்ன தெரியுமா கேட்டுட்டு வராங்க, 20 சீட்டு தாரியா, 50 கோடி தாரியா, 100 கோடி தாரியான்னு கேட்டுட்டு வராங்க, கூட்டணியில் அப்படிதான்யா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கோங்க மக்களே, இதை விட ஓப்பனாக ஒரு அரசியல்வாதி வாக்கு மூலம் அப்படிங்கிறது உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. இதை சினிமாவில் காண்பிக்கும் போது இதெல்லாம் சினிமா தானே, கூட்டணி கட்சிக்கு 50 கோடியா கொடுக்க போகிறாங்க, 2 சீட்டுக்கு என்னப்பா 100 கோடியா, 1 கோடியாப்பு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மைதான் அப்படிங்கிறத திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழக மக்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுக்கு உங்களுக்கு 500 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளும் ஆப்பு அப்படிங்கிறது இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க. ஒரு கூட்டணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்சி கொடுக்க வேண்டிய தொகை 50 கோடி 100 கோடி, 5 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு இவ்வளவு கோடி கொடுத்து அந்த கூட்டணி கட்சியை விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற உண்மைதான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் கொள்கையாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை கொள்கை முரண் காரணமாக கூட்டணி எங்களுக்கு நிலைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க
பின்னாடி பேரம் பேசுறாங்க, பேரம் சரியாகல, அதனால கூட்டணி நிற்கவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். 2 விதம் இருக்கு. பேரம் பேசுவாங்க, அப்ப பேரம் சரியாயிருச்சுன்னா கொள்கையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. பேரம் சரியாகலையா, கொள்கையில் சிக்கல் வந்து விட்டது, ஒத்த கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் இல்லையா, ஐயோ தமிழ்நாட்டுக்கு வந்த வேதனையை பார்த்தீர்களா, வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு சொல்லி செய்யுளெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கூட்டணி கட்சிகளுடைய பேரம். அந்த பேரத்தை இவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி டாப்பா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்கப்படும்? சரி, ஒரு பெரிய கட்சி இந்த துணை கட்சிகளை 50 கோடி 100 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்களே, அதுக்கு மறுபடியும் செலவழிக்கணுமே, எலெக்ஷனுக்கு மறுபடியும் செலவழிக்கணுமே, இவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வந்தோன்னு சொன்னாங்களே, இப்போ இவங்க இவ்வளோ செலவு பண்ணவங்க எப்படி நல்லது செய்வாங்க? என்ன சார், என்ன சார், எப்படி சார் நல்லது செய்வாங்க? சரி, இதெல்லாம் செலவு பண்ணாமல் அரசியல் எப்படிப்பா நடத்த முடியும்னு கேட்டால், சரிதான், அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவு செய்யலாம், ஆனால் செலவு செய்வதற்காகவே அரசியல் நடத்தக்கூடிய அந்த பண்பு தான் வேண்டாங்கிறோம். இதை மக்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லையா, 500 ரூபா வாங்கிட்டேன், மனசாட்சி நீ கொண்டுறாது, அதனால் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். இந்த மனசாட்சி இருக்கிறனால தான் நாமெல்லாம் இன்னும் நாசமாக போயிட்டு இருக்கோம். அந்த மனசாட்சி அவங்க கிட்ட இல்லாததுனால தான் அவங்கெல்லாம் பணக்காரர்களாக மாறிட்டு இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அரசியல்வாதிகளுக்கு மனசாட்சி அப்படிங்கிறது ஒரு 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 ஓரம் மட்டும்தான். சில அரசியல்வாதிகளுக்கு, எல்லா அரசியல்வாதியும் நம்ம ஒட்டுமொத்தமாக பொதுவாக சொல்லிட முடியாதுல்ல. அப்போ நாம் பார்க்க வேண்டியது என்ன? இந்த அரசியல்வாதி எத்தனை கட்சி மாறி இருக்காங்க, அவங்களுடைய கொள்கை எத்தனை முறை மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்கள் வீட்டில் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு சமையலை வச்சுட்டாங்கன்னா கோபப்படுறீங்களா? நாளைக்கு வேறு சமையல் வைக்க போகிறாங்க, ஆனால் அன்றைய தினம் அன்றைக்கி ஏதாவது சாப்பாடு, ஒய்ஃபாக கூட இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டு ஒரு 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 இடத்துக்கு கூப்பிட்டு போகாமல் இருக்கலாம், உங்களுக்கு கோபம் வருது இல்லை? ஒரு சின்ன விஷயம், இதுக்கே நம்ம கோபப்படுறோமே. 5 வருஷத்தில் உங்களுக்கு இவ்வளோ அலவன்ஸ் தந்துடுவோம், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு மோசம் பண்ணுறாங்களே, ஏன் சார் கேட்க மாட்டேக்கும்? இந்த கேள்வியை தான் சார் சரவணன் அவர்கள் கேட்டிருந்தாரு. கங்குவா படத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய நீங்கள் ஒரு கவுன்சிலரை பற்றி விமர்சிப்பதற்கான அந்த தைரியத்தை காண்பித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். பார்த்தீங்களா ஒரு கேள்வி? டப்பார் டப்பார் டப்பார்னு சொல்லி அப்படியே நீ செருப்பால் அடித்த மாதிரியே இருந்துச்சுன்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அந்த தைரியம் இருக்கா? அட்லீஸ்ட் ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கா? நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. ஏதாவது கேட்கணும்னு தோணுது விக்கி, ஆனால் கேட்டால் குடும்பம் இருக்கேன்னு பயமாக இருக்கே. தைரியமாக நீங்கள் கேட்க வேண்டாம், ஆனால் அட்லீஸ்ட் அதை எதிர்த்து இப்படி யாராவது பேசுகிறவங்க இருப்பாங்க, இல்லாட்டி அதே மாதிரி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பவர். இப்போ எனக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பவர் கிடச்சிருக்கு, அதை நான் பவர்னு சொல்கிறது ஏதோ சிலாகழித்து சொல்லலை, அது வழியாக பேச முடியுது இல்லை? அப்போ இதே மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கான உங்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கும்? நீங்கள் ஆதரவு கொடுக்க தானே அது பெருசாக மாறும். பார்க்கலாம் அரசியல் மாற்றம் வருதா, இல்லை மறுபடியும் ஏமாற்றம் தான் நிகழப்போகிறதா அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய ஆதங்கங்கள் இருக்குது, நிறைய அரசியலை நம்ம இப்போ தான் படிச்சுட்ருக்கோம். ஐயோ எனக்கு அரசியல்லாம் தெரியாது, எழுத படிச்சிருக்கேன், இன்னும் எழுத இப்போ தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் பெரிய அரசியல் புலியும் கிடையாது, நான் அரசியலுக்கு நுழைய போவதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அரசியலை, அதனுடைய புரிதலை உங்ககிட்ட வந்து பெணாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.